இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப அமெரிக்கா வரிகளை மாற்றியமைக்கப் போவதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு மாறுவதே அமெரிக்காவின் விடுதலை நாளாக அமையும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் தற்போது அறிவித்துள்ளார். India, very tough, very tough. The Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. You have to understand, we charge them almost nothing. அதேபோல சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 34% வரி விதிக்கப்படும் எனவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா, சீனா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கு எதிராகவும் பரஸ்பர வரியை டிரம்ப் விதித்துள்ளார். டிரம்பின் இந்த வரி விதிப்பு அறிவிப்பால் சர்வதேச அளவில் வர்த்தகப் போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் UPI டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை சேவை மீண்டும் பாதிக்கப்பட்டதால் பயனாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தாலும் டிஜிட்டல் முறையில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜிபே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு UPI செயலிகள் மூலம் தினசரி பல கோடி ரூபாய் மதிப்பில் நாட்டில் பணப்பரிவர்த்தனை நடைபெறுகிறது. கடந்த 26ஆம் தேதி நாடு முழுவதும் UPI சேவை திடீரென பாதிக்கப்பட்டு பயனர்கள் அவதியுற்றனர். UPI டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை சேவை நேற்று இரவு மீண்டும் முடங்கியதால் பயனர்கள் கடும் திண்டாட்டம் அடைந்தனர். இதனால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான புகார்கள் பயனர்களிடமிருந்து வந்த வண்ணம் இருந்தன. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்குள் 2 முறை இதுபோல UPI சேவை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி ஆராட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் ஆராட்டு விழா 10 நாட்கள் நடைபெறும். இதனையொட்டி கோவில் நடையை திறந்து மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி விளக்கேற்றினார். பின்னர் தந்திரிகள் கண்டரரு ராஜீவரு, பிரம்மத்தன் ராஜீவரு ஆகியோர் முன்னிலையில் பங்குனி ஆராட்டு திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. பங்குனி ஆராட்டு திருவிழாவையொட்டி வரும் 10ஆம் தேதி சரங்குத்தியில் பள்ளி வேட்டை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி பம்பையில் ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெறுகிறது. ஐயப்பன் தரிசனத்திற்கு ஆன்லைனில் முன்பதிவு கட்டாயம் என்ற நடைமுறை கடைபிடிக்கப்படும் நிலையில் பம்பையிலும் முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு வரும் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து மற்ற இடங்களுக்கு கூடுதலான பயணிகள் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு சென்னை கிளம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று 245 பேருந்துகளும், சனிக்கிழமையன்று 240 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூருவுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தலா 51 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மாதவரத்திலிருந்து 40 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தங்களது பயணத்திற்கு ஏதுவாக www.tnstc.in என்ற இணையதளம் வாயிலாகவும் செல்போன் செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தீமிதி திருவிழாவில் கைக்குழந்தையுடன் தந்தை தவறி விழுந்த பதைபதைக்க வைக்கும் காட்சி இது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியில் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூச்சாற்றுதலுடன் தொடங்கி திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற பக்தர் தனது 6 மாத பெண் குழந்தையுடன் அக்னி குண்டத்தில் நடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பயத்தில் கூச்சலிட்டனர். தொடர்ந்து அங்கிருந்த கோயில் ஊழியர்கள் உடனடியாக குழந்தையையும் குமாரையும் அங்கிருந்து மீட்டனர். மேலும் அக்னி குண்டத்தின் வெளிப்பகுதியில் விழுந்ததால் தந்தையும் குழந்தையும் சிறு காயங்களுடன் தப்பினர். இதன் காரணமாக கோயில் வளாகப் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
சென்னை புழலில் 72 வயது முதியவரை ராட்வைலர் நாயை ஏவி கடிக்க வைத்து மனைவி முன்பு அரை நிர்வாணமாக்கிய இந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை புழல் புத்தகரம் கணபதி நகரில் கவியரசன் என்ற வழக்கறிஞர் ராட்வைலர் நாயுடன் நாள்தோறும் வாக்கிங் செல்வதாக தெரிகிறது. ஆனால் நாயை கயிறு கட்டாமலும் வாய்ப்பகுதியை மூடாமலும் அழைத்துச் செல்வதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற 72 வயது முதியவர் கவியரசனுடன் வாக்குவாதம் செய்தார். அப்போது தனது ராட்வைலர் நாயை ஏவி முதியவரை கடிக்க வைத்த கவியரசன் அவரது மனைவி முன்பு அரை நிர்வாணமாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளார். காப்பாத்துங்க காப்பாத்துங்க சிரிக்கான், சிரிச்சுக்கிட்டு சுத்தி வாரான். அந்த வேட்டி இழுத்து 2 தடவை இழுத்து விட்டுருச்சு. பாவம் அப்படின்னு நடுங்குறாரு. அவர் நடுங்க என்னால பார்க்க முடியல, என் குடலே தெரியிருச்சியா. இதனை தட்டி கேட்க சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரையும் ராட்வைலர் நாய் தொடைப்பகுதியில் கடித்தது. இந்நிலையில் கவியரசன் மீது புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசியிலிருந்து துபாய்க்கு வேலைக்காக சென்ற இடத்தில் பணம் இல்லாமல் யாசகம் பெற்று சாப்பிடுவதாக இளைஞர்கள் வெளியிட்ட வீடியோ காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வரதுக்கு வழி பாருங்களேன். இந்த குழுவில் தென்காசி மாவட்டம் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாளின் மகன் செல்வகிருஷ்ணன் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தனியார் முகவர் மூலம் துபாய்க்கு ஏசி மெக்கானிக் வேலைக்கு சென்றார். பணிக்கு சென்ற இடத்தில் தகாத வார்த்தைகளில் பேசியதுடன் ஊதியம் வழங்காமல் செல்வகிருஷ்ணன் தவிக்கிறார் என்றும் தம்மிடம் மகன் பேசி 15 நாட்கள் ஆகிறது என்றும் மாரியம்மாள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். சாப்பாடுக்குன்னு நாங்க தான் 9,000 அனுப்பணும். ஆனா இது போன் கடைசியில் எப்போ வரை பேசிட்டு இருந்தாப்ல? 15 நாள் ஆச்சு. 15 நாள் முன்ன வரை பேசணும். அது பிற கிடையாது. 15 நாள் ஆகும். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் முதலமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுத்து துபாயில் சிக்கியிருப்போரை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோவிலில் தினந்தோறும் பக்தர்கள் செல்ல அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சிறுவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் தினமும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மலையேற அனுமதிக்கப்படுவதாகவும் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்குள் மலையடிவார பகுதியை நோக்கி பக்தர்கள் வர வேண்டும் எனவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் பக்தர்கள் மலையில் தங்க அனுமதி கிடையாது எனவும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையினர் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தினமும் மலையேற அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினத்தில் தாய்க்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நாகப்பட்டினம் வெடிப்பாளையத்தில் உள்ள நடராஜன் தமயந்தி பள்ளியில் ஆங்கில பாட பொதுத் தேர்வு நடந்துள்ளது. அப்போது பள்ளி மாணவர்களுடன் தனி தேர்வர்களும் தேர்வு எழுத வந்தனர். மாணவர்களுக்கு அறை கண்காணிப்பாளர் வினாத்தாள் அளித்து கையொப்பம் பெற்றுள்ளார். அப்போது தனி தேர்வு எழுத வந்தவர் முகக்கவசம் அணிந்திருந்தார். சந்தேகமடைந்து அவரை முகக்கவசம் எடுக்க அறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். அந்த தேர்வர் வைத்திருந்த ஹால் டிக்கெட்டில் அவரின் புகைப்படம் இருந்த நிலையில் அறை கண்காணிப்பாளரிடம் இருந்த பட்டியலில் வேறு ஒருவரின் புகைப்படம் இருந்துள்ளது. சந்தேகமடைந்த அறை கண்காணிப்பாளர் அவரை தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து வந்துள்ளார். தகவல் அறிந்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் அவர் ஏழை பிள்ளையார் பகுதியைச் சேர்ந்த செல்வாம்பிகை என்பதும் தனது தாயான சுகந்திக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நடந்த தமிழ் பாடத் தேர்வையும் அவர் ஆள்மாறாட்டம் செய்து எழுதியதும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் அழைத்துச் சென்றனர். ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அதிமுக எம்பி தம்பிதுரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். கடந்த வாரம் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என EPS கூறிய நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அமித்ஷா தெரிவித்திருந்தார். இச்சூழ்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை சந்தித்து பேசினார். ஓசூர் அருகே ஜூஜுவாடியில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள செக் போஸ்டை சேவை சாலைக்கு மாற்றுமாறு நடவடிக்கை எடுக்குமாறு நிர்மலா சீதாராமனை தம்பிதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். தம்பிதுரையின் இந்த சந்திப்பு புகைப்படத்தை நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்தார். இந்நிலையில் அண்ணாமலை மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் அதிமுக உடனான கூட்டணி தொடர்பாக பேச இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் வரும் 7ஆம் தேதி பாஜகவின் தேசிய மையக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அப்போது புதிய தலைவர் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றும் அண்ணாமலை மாநில தலைவராக தொடர வேண்டும் என்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பாஜகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். சிவகங்கையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோகன்லால் பிருத்விராஜ் நடிப்பில் வெளியான எம்புரான் படத்தால் மாநிலங்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. எம்புரான் படம் குறித்து விவாதிக்க மாநிலங்களவை உறுப்பினரான ஜான் பிரிட்டாஸ் நோட்டீஸ் அளித்திருந்தார். அது பற்றி பேச அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்தனர். அப்போது பேசிய ஜான் பிரிட்டாஸ் கருத்து சுதந்திரத்தின் மீது கடுமையான தாக்குதல் நடந்து வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய வைகோ தமிழ்நாடு மக்களின் நலனுக்கு எதிராக உள்ள படத்தை தடை விதிக்க வேண்டும் என்றார். வைகோவை தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக படம் உள்ளது என்றார். எம்புரான் படம் மீது RSS தாக்குதல் நடத்துவதாக காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Immediately after the movie release, a hate campaign, cyber attacks started against these brilliant artists, abuses and threats against such a great actor, Mohanlal. காங்கிரஸ் எம்பிக்கள் பேச போதுமான அவகாசம் அளிக்கவில்லை என்று கூறி எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். IPL தொடரில் RCBயின் வெற்றி நடைக்கு குஜராத் டைட்டன்ஸ் தடை போட்டுள்ளது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீசியது. சால்ட் கோலி, கேப்டன் பட்டிதார் சொற்ப ரன்களில் ஆட்டமடைந்த நிலையில் லிவிங்ஸ்டன் அரை சதம் விளாசினார். பின்னர் வந்த ஜிதேஷ் சர்மா 33 ரன்களும் டிம் டேவிட் 32 ரன்களும் சேர்க்க பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து குஜராத் அணி விளையாடிய நிலையில் கேப்டன் சுப்மன் கில் 14 ரன்களில் வெளியேறினார். அதே நேரத்தில் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் 49 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து வீரர் பட்லர் 39 பந்துகளில் 73 ரன்கள் சேர்த்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தார். குஜராத் அணி 17.5 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 170 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. தொடரின் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த பெங்களூரு சொந்த மைதானத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிர்கொள்கிறது. வரும் 5ஆம் தேதி சென்னை டெல்லி அணிகள் மோதவிருக்கும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் 1.5 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இதுவரை சென்னையில் நடந்த 2 போட்டிகளில் CSK அணி ஒன்றில் வெற்றியும் மற்றொன்றில் தோல்வியும் கண்டது. வரும் 5ஆம் தேதி டெல்லி சென்னை அணிகள் மோதும் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை புதன்கிழமை இணையதளத்தில் தொடங்கியது. காலை 10:15 மணிக்கு தொடங்கிய விற்பனையில் டிக்கெட்டை வாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்திருந்தனர். பகல் 11:45 மணி அளவில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. சென்னை அணி கடந்த 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் சேப்பாக்கத்தில் நடைபெறவிருக்கும் போட்டியில் வெற்றிப்பாதைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட்டுகளை ஆர்வத்துடன் வாங்கியுள்ளனர்.